வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று அக்டோபர் 6ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிமு 69ஆம் ஆண்டில் ரோமப் பேரரசின் படைகள் திக்ரனோசெட்டா சமரில் ஆர்மேனியாவை வெற்றி கொண்டன. கிபி 23ஆம் ஆண்டில் சீனாவில் இடம்பெற்ற உழவர் கிளர்ச்சியை அடுத்து சின் பேரரசர் கிளர்ச்சிவாதிகளால் தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார். கிபி 404ஆம் ஆண்டில் பைசாந்திய பேரரசி யூடோக்சியா தனது 7வது பிள்ளைப்பேரின் போது இறந்து போனார். 1683ஆம் ஆண்டில் வில்லியம் பென் தன்னுடன் 13 ஜெர்மானிய குடும்பங்களை பென்சில்வேனியாவுக்கு அழைத்து வந்து குடியேற்றினார். இவர்களே முதலாக அமெரிக்காவிற்கு குடியேறிய ஜெர்மனியர் ஆவார். 1777ஆம் ஆண்டில் அமெரிக்க புரட்சிப் போரில் பிரித்தானிய படைகள் ஹட்சன் ஆற்று பகுதியில் கிளின்டன் மோன்ட்கொமரி கோட்டைகளை கைப்பற்றின. 1789ஆம் ஆண்டில் பிரெஞ்சு புரட்சியில் முன்னைய நாள் பெண்களின் போராட்ட அணியை வெர்சாய் அரண்மனையில் எதிர்கொண்ட பிரான்சின் 16ஆம் லூயி மன்னன் அங்கிருந்து வெளியேறி துலோரிஸ் அரண்மனைக்கு மாறினார். 1854ஆம் ஆண்டில் இங்கிலாந்தில் நியூகாசில் மற்றும் கெர்க்ஸ்கட் நகரங்களில் பரவிய பெருந்தீயில் 54 பேர் உயிரிழந்து நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். 1889ஆம் ஆண்டில் தான்ஜானியாவின் கிளிமஞ்சாரோ மலையின் உச்சி முதலில் எட்டப்பட்டது. 1966ஆம் ஆண்டில் LSD போதை மாத்திரை ஐக்கிய அமெரிக்காவில் தடை செய்யப்பட்டது. 1973ஆம் ஆண்டில் 80,000 எகிப்திய படைகள் சுயஸ் கால்வாயை கடந்து இஸ்ரேலிய பார்லேவ் கோட்டையை அழித்து யோம் கிப்பர் போரை ஆரம்பித்தனர். 1976ஆம் ஆண்டில் சீன பிரதமர் 4 குழுவையும் அவர்களைச் சேர்ந்தவர்களையும் கைது செய்ய உத்தரவிட்டார். சீன பண்பாட்டு புரட்சி முடிவுக்கு வந்தது. 1976ஆம் ஆண்டில் பார்படோஸில் இருந்து புறப்பட்ட கியூபா விமானம் ஒன்று பிடெல் காஸ்ட்ரோவிற்கு எதிரான தீவிரவாதிகளால் குண்டு வைத்து தாக்கப்பட்டதில் 73 பேர் கொல்லப்பட்டனர். 1976ஆம் ஆண்டில் தாய்லாந்தில் அரசுக்கு எதிராக நடைபெற்ற மாணவர் போராட்டம் இராணுவத்தினரால் நசுக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். 1977ஆம் ஆண்டில் மிக் 29 வானூர்தி தனது முதலாவது வான் பறப்பை மேற்கொண்டது. 1979ஆம் ஆண்டில் திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் வெள்ளை மாளிகைக்கு சென்ற முதலாவது திருத்தந்தை என்ற பெயரை பெற்றார். 1981ஆம் ஆண்டில் எகிப்திய அரசு தலைவர் அன்வர் சதாத் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டார். 1995ஆம் ஆண்டில் மற்றொரு சூரியனை சுற்றி வரும் முதலாவது கோள் 51 பெகாசி B கண்டுபிடிக்கப்பட்டது. 2008ஆம் ஆண்டில் அனுராதபுரம் குண்டுவெடிப்பின் தற்கொலை குண்டுவெடிப்பில் இலங்கையின் இராணுவ தளபதி ஜனக பெரோரா உட்பட 27 பேர் கொல்லப்பட்டனர். 2010ஆம் ஆண்டில் நிறுவனத்தின் இன்ஸ்டாகிராம் செயலி ஆரம்பிக்கப்பட்டது. மேலும் அக்டோபர் 6ஆம் நாளானது இலங்கையில் ஆசிரியர் தினமாகவும் பிஜி தீவின் குடியரசு தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.